ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ரெமெடி நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். வெந்தயமும் அடுத்து கருவேப்பிலையில் எப்படி நம்ம முடி வளர்ச்சிக்காக நம்ம இது பண்ணிக்கணும்னு. இப்போ அந்த பொடுகுக்காக தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, வேப்பிலை, வெந்தயம், அடுத்து லவங்கம், இது 4 வச்சு நம்ம தலையில் இருக்கிற பொடுகு எப்படி கிளியர் பண்ணுன்றதுக்காக. வெந்தயம் நம்ம முடி வளர்ச்சி கொடுக்குது, அது இல்லாமல் நல்லா பொடுகு தொல்லி நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. வேப்பிலை கொஞ்சோண்டு ஏன்னா இதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம். இது பொடுகு இருக்கிறது நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ இந்த பொருளெல்லாம் இதில் நம்ம சேர்த்துன்னு நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம எடுத்தது தேவையான ரெமெடி வேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை கழுவிக்கணும், வெந்தயம், அடுத்து ஏலக்காய், இது லவங்கம். இங்கே போட்டு நல்லா இந்த லவங்கு, கருவேப்பிலை, வேப்பிலை, வெந்தயம் நீங்கள் ஊற வச்சு போடணும் தான் பரவாயில்ல, இல்லை அப்படியே கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் அது நல்லா கொதிக்கும் போது அதில் ஃபுல்லாக இருக்க அந்த கலரெல்லாம் மாறிடும். கலரே நல்லா வந்துடும். நல்லா கொதிக்க விட்டு இது மறுபடியும் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு இதை ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா முடிக்கு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த வேப்பிலை இருக்கிறதுனால அந்த பொடுகு தொல்லை கிளியர் பண்ணி கொடுக்குது. அதால் லவங்கம் இருக்கிறது இன்னும் நம்மளுக்கு அந்த பொடுகு தொல்லைலாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. இப்போ இது கொதிக்க வெந்தயம் கலரில் கொதிக்கிட்டு பாருங்கள். வெந்தய கலரில் வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற அந்த கருவேப்பிலை, வேப்பிலை, இது கலரெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் டம்ளர் கூட நீங்கள் தண்ணி எடுத்துன்னு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட மறுபடியும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது அவ்வளோ நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை சிம்மில் வச்சுருக்கிற உங்கள்கிட்ட வேப்பிலை பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பிலை தான் போடணும்னு வேப்பிலை பவுடர். வேப்பிலை அவ்வளோ ஒரு சூப்பரான நம்ம பொடுகுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. நம்மளுக்கு இந்த உடம்புல இருக்கிற பூச்சி அது இது நம்ம உடம்பு கூட இது நல்லா தேய்ச்சி குளித்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள். இப்போ வெந்தயம் நல்லா வெந்து எரிங்கி இருக்குது ஃபுல்லாக. அந்த இதெல்லாம் போடுவோம். கலரும் நம்மளுக்கு நல்லா மாறும். இதில் இப்போ சில பேருக்கு பேன் தொல்லை இருக்குது, அதனால இந்த வேப்பிலையும் ஏலக்காய் லவங்கம் போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பொடுகு தொல்லை இருக்கிறது நல்லா கிளியர் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால சில பேருக்கு முடி வளர்ச்சி கம்மி இருக்கும், முடி வளர்ச்சி இருக்காது. அப்புறமா நம்ம சாப்பிட்ற உணவுகளிலும் நல்லா சக்தியான பொருள் சாப்பிட்டோம் தான் நம்ம முடிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து ரூட்டுக்கு இதாகும். நம்ம எதுவுமே சாப்பிட்ற உணவு சரியில்லை, ஸ்ட்ரென்த்து இல்லாத இருக்குது. அப்புறமா நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி உணவு இல்லாமல் எங்கே முடி வளர்ச்சி கொடுக்கும்? முடி அடர்த்தியாக இருக்காது, நல்லா மெலிசாக ஆகிடும். ஒரு மாதிரி ஷைனிங் இருக்காது, நல்லா மோட்டாக இருக்காது. நல்லா மோட்டாக இந்த முடி இந்த பொடுகு தொல்லைனால சில பேருக்கு, அப்புறமா இந்த பொடுகு இல்லாத அவங்களுக்கு தலையில் சில பேருக்கு புண்ணுங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி வேப்பிலையும் நீங்கள் லவங்கம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்களேன். இல்லை இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஸ்ப்ரேக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். தலைக்கு இதில் உங்களுக்கு நீங்கள் விருப்பம் போல் யூஸ் பண்ணுற ஷாம்பு எது இருந்தாலும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அளவுக்கு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் கோல்டும் ஆகாது, சூடாகாது. ஏன்னா 2 பொருளும் ஈக்குவலாக தான் இருக்குது. வெந்தயம், கருவேப்பிலை, வேப்பிலை, லவங்கு, இது கோல்டு சூடு எல்லா பொருளும் மிக்ஸி இதில் இருக்குது. அதனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் இதில் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் நல்லா ஓடணும். லைட்டாக நீங்களே நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ண பிறகு நீங்கள் பாருங்களேன், வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தலை வரும்போது முடி கொட்டுற தொல்லை கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ சிம்மில் வச்சுருக்கிறேன்.
இது நல்லா கொச்சிட்டு இருக்குது. இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின பிறகு இதில் நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணுறது வேண்டாம். அப்படியே நீங்கள் இது தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் குளிக்கும் போது இந்த மாதிரிலாம் ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கிறது இந்த மாதிரி இல்லை, நீங்கள் குளிச்சு ஆகிட்ட பிறகு ஒரு 2-3 ஹவர் கழிச்சு ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி முடிக்கு நீங்கள் இதே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் முடி எவ்வளோ நல்லா வளர்ச்சி இருக்குது. பொடுகு தொல்லையிலேருந்து உங்களுக்கு நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த பொடுகு தொல்லை பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. இந்த தலையில் புண்ணு வந்து இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வேப்பலையும் லவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்குது. இப்போ இது நான் வடி கட்டிட்டு நல்லா ஆறிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு பாருங்க, லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்குது, இன்னும் நல்லா ஆறணும். இந்த மாதிரி இது வடி கட்டிட்டு நல்லா ஆறின பிறகு தேவையான அளவுக்கு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் உங்களுக்கு தலைக்கு ஷாம்பு கூட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு அரை ஹவராவது உங்கள் தலையில் அது ஊறணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஷாம்புவை ஊறணும். பாருங்கள், இப்போ நான் போட்டு வந்து வெந்து பாருங்கள் எந்த அளவுக்கு, இந்த மாதிரி அளவுக்கு வெந்து இதாச்சுன்னா தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இறங்கியிருக்கும். பாருங்கள், இதில் வேப்பிலை இது, கருவேப்பிலை இது எனக்கு தெரியல. அடுத்து வந்து லவங்கம். லவங்கம் நீங்கள் இப்படியே போடலாம், இல்லை இடித்து கூட பவுட்ரு பண்ணி கூட போடலாம். பாருங்கள், லவங்கத்தில் இருக்கிறது இந்த ஃபுல் ஜூஸ் எல்லாம் இறங்கி இருக்குது. பாருங்கள், கையில் இப்படி இதில் கூட அந்த லவங்கலையும் வெந்தயத்தில் அதே கலர் தவிர நம்ம இப்படி பண்ணோம்னா அந்த கலரு அப்படி தான் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா வேக வைக்கணும். சும்மா போட்டுருந்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இதில் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குளிக்கும் போது இதில் வெறும் ஷாம்பு வரத்தில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஷாம்பு போட்டு ஒரு அரை ஹவர் நல்லா உங்கள் முடியை ரூட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒரு காட்டன் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்ப்ரே பாட்டிலே போட்டு நீங்கள் இது பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நம்ம எப்படி ஷாம்பு அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி தள்ளி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியறது நல்லா இந்த தண்ணியும் இந்த ஷாம்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை ஹவராவது மினிமம் நீங்கள் விடணும். அந்த அரை ஹவருக்குள்ளே ஒரு 2 தடவை ஒரு 10 நிமிஷம் விட்டு ஒரு மசாஜ் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து பண்ணி வாரத்தில் ஒரு நாள் இது எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே உங்கள் முடி எவ்வளோ நல்லா வளர்ச்சி. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த பொடுகு தொல்லை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஒரு டிப்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பொடுகு தொல்லைனால சில பேருக்கு முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், வளர்ற முடி கூட கொட்டிடும் அவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்புக்கு வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இது எடுத்துக்கணும். இல்லை உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குதுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு உங்கள் முடி தொல்லை பொடுகு தொல்லை கிளியர் ஆகும். ஏன்னா நீங்கள் போட்டிருந்தா அலசிட்டிங்கனாக்கா அப்போ நம்ம இந்த போட்டிருந்த இந்த வேப்பர்லேயும் அடுத்து வந்து லவங்கு இந்த பொடுகுக்காக கிளியர் பண்ணி கொடுக்காது. அதுவும் முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.